சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றத்தான் நான் ஓடி வந்திருக்கின்றேன். இப்பொழுது எல்லாம் நான் சொல்வதை நீ காதில் துளி கூட வாங்குவதில்லை. கேட்டால் நீங்கள் சொல்வது என்ன நடக்கிறதா என்று நீ என்னையே கேள்வி கேட்கிறாய். நான் நடக்கிறது மட்டும்தான் சொல்வேன். ஒரு விஷயத்தை நீ நன்றாக தெரிந்து கொள். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. அதாவது இன்று நாளை இன்னும் ஒரு வாரத்திற்குள் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக இந்த காரியம் நடக்கும் என்றால் மட்டும்தான் உன்னை தேடி நான் சொல்லும் செய்திகளை வரும்பொழுது நான் உன்னை நெருங்கி இருக்கின்றேன் என்றால் இதற்கு பின் காரணம் இருக்கும். நீ நினைக்கின்றாய் நான் சொன்ன உடனே நடக்க வேண்டும் என்று. அப்படியெல்லாம் அல்ல. நிச்சயமாக நான் சொன்னது நடக்கும். அதுதான் நான் சொன்ன நேரத்தில் நான் சொன்ன நிச்சயமாக சொன்னது அனைத்தும் நடக்கும். அதை மட்டுமே புரிந்து கொள்ளுங்கள். நான் சொன்னது அடுத்த நிமிடமே நடக்க வேண்டும் என்று நினைத்து நான் சொல்வதை அனைத்தையும் கேட்டு அடுத்த நொடியே மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றத்தான் அனைத்தும் சொல்வேன். கவலைகளிலிருந்து மீட்கத்தான் அனைத்தும் நல்ல விஷயங்களையும் சொல்வேன். என்னுடைய குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு முன்னேறுகின்றாயோ அந்த அளவு நீ நிச்சயமாக பத்திரமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நீ முன்னேறும் பொழுது கண் திருஷ்டியானது அதிகமாகத்தான் இருக்கும். நீ எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்பதை யாரும் பார்க்க மாட்டார்கள். ஆனால் நீ சுலபமாக முன்னேறிவிட்டு என்று தான் சொல்வார்கள். நீ செய்யும் விஷயத்திற்கு எவ்வளவு மணி நேரம் உழைத்தாய் என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் கண் திருஷ்டிதான் அதிகமாக வைப்பார்கள். எதையுமே ஒவ்வொரு விஷயத்தையும் ஏதாவது ஒன்று செய்ய போகிறாய் என்று முதலில் நீ விநாயகருக்கு ஒரு தேங்காயை உடைத்துவிடு. இல்லை, உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்க வேண்டியது இருக்கிறது, அது நடக்காமலேயே இருக்கிறது. அது நடக்க வேண்டும் என்று நிச்சயமாக ஒரு தேங்காயை பிள்ளையாருக்கு உடைத்துவிடு. உன்னுடைய தடைகள் அனைத்தும் விலகும். நான் சொல்வதை செய்து பார், நிச்சயமாக அனைத்துமே உனக்கு நடக்கும். சில சமயம் ஆபத்து வருவது போல் தோன்றும். ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது, என் மனமானது சொல்கிறது என்று தோன்றும். அதெல்லாம் எப்படி தெரியுமா? நீ தெய்வத்தை வணங்குகிறாய் பார், அந்த தெய்வம்தான் உன் மனதுக்குள் புகுந்து உனக்காக வரப்போகிறது. நீ பாதுகாப்பாக இரு என்று சொல்லும். உன்னுடைய வாழ்க்கையில் யாருமே உனக்கு துணையில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். என்னாலும் இருப்பேன். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கான அனைத்தையுமே சொல்லிக் கொடுத்து கொண்டு நடக்கப் போகும் விஷயங்களை உன் கண்ணுக்கு முன்னால் காட்டி அனைத்தையுமே நான் உனக்கு நல்ல விதமாகவே அமைத்து தருவேன். நீ நினைக்கிறாய் இந்த சாயை சாதாரணமாக சில சமயம் என்னை தூக்கி வைத்து கொண்டாடுகிறாய். சில சமயம் சாய் எனக்கு செய்யவே இல்லை என்றும் சொல்கிறாய். உன்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. நீ சொல்கிறாய் சாயை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவு என் மீது நம்பிக்கை வைக்கின்றாயோ அதை விட அதிகமாகவே உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு வருவாய். நம்பினால் மட்டும்தான் நான் செய்யும் விஷயங்கள் அனைத்தும் உனக்கு தெரியும். நம்பாவிட்டால் எதுவுமே தெரியாது. என்னை நம்பிப்பார், உனக்கு என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பது உனக்கே நன்றாக புரிய வரும். எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.